நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய வீடியோவோட தலைப்பு, தாய் தந்தை எப்போது தடம் மாறுவார்கள். தாயோ தந்தையோன்னு கூட வச்சுக்கலாம். எல்லாருக்குமே நல்ல அப்பா அம்மா கிடைச்சிடுறதில்ல. ஆனால் எல்லாருக்கும் நல்ல அப்பா அம்மாவும் கிடைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் நல்ல அப்பா அம்மா கிடைச்சாங்க. இந்த நல்ல அப்பா அம்மா ஓரளவிற்காவது ஒரு பொறுப்புணர்வு. வறுமை என்பது வேறு, கஷ்டப்படுறது என்பது வேறு. எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். எல்லா தாய் தகப்பனும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்மளும் தாய் தகப்பனாக இருக்கிறோம். நமக்கும் ஒரு காலத்தில் கஷ்டப்படுறோம், ஒரு காலத்தில் நல்லா இருக்கிறோம். ஆனால் அந்த பொறுப்புணர்வை விட்டு கொடுக்காமல் குழந்தைகளை பார்க்கக்கூடிய, குழந்தைகளை அப்படியே நல்ல விதமாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருக்குமே கிடைச்சிடுறதில்ல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர், சிங்கிள் பேரண்ட். நான் கணவர் இல்லாமல் குழந்தைய வளர்க்குறேன், நான் மனைவி இல்லாமல் குழந்தைய வளர்க்குறேன். இந்த மாதிரியான யாரோ ஒருவர் செய்யக்கூடிய தவறின் மூலமாக ஒரு விதமான தாய் தந்தை அமைப்புகள் கிடைக்காத நிலைமைகளில் சில ஜாதகங்கள் வந்துடுது. அதுலேயும் ஒரு பெண் தடம் மாறுகிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். ஒரு தாய் குழந்தை பெற்ற பெண் தடம் மாறுறார் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியும். ஜோதிடத்தில் சில விஷயங்களில் சில அமைப்புகளில் இப்படி, ஏன்னா ஜோதிடத்தில் கன்சல்ட்டிங்கே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் கன்சல்ட்டிங். ஒரு பையன் 6 வயது குழந்தை, 12/3/2019 காலையில் 8:15 மதுரையில் பிறந்த பையன். 12/3/2019 காலையில் 8:15 மதுரை. மீன லக்னம், லக்னத்தில் புதன் திக்பலம். லக்னத்தில் புதன், 2 சந்திரன் செவ்வாய், 4 ராகு, 9 குரு, 10 சனி கேது, 11 சனி, 12 சூரியன். பிறக்கும்போது சூரிய தசையில் 5 வருஷம் 0 மாதம் 5 நாட்கள். இப்போது இவருக்கு சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. சந்திர தசையில இப்ப ராகு புக்தி போய்கிட்டு இருக்கு. ராகு புக்தி 3 நாளா தான் ராகு புக்தி 3 இன்னையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. 16/8/2025 16/8/2025 இன்றிலிருந்து சந்திர தசையில ராகு புக்தி இந்த 6 வயது சிறுவனுக்கு நடக்குது. கேள்வி ஒன்றும் ஃபார்மாலிட்டிலாம் இல்லை. எடுத்தரப்பிலே ஐயா எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஒரு குழப்பமான ஒரு சூழல். என்னுடைய நண்பனுடைய மகன் 2019 நீங்க ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தீங்க. நாளைய இந்த வாரத்தில் பிறக்க போகும் ஒரு அரசன், அடுத்த வாரம் பிறக்க போகின்ற அரசன் 2019 ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தேன். இதே மாதிரியான கிரக காலகட்டங்களில் கடக லக்கணமாக பிறந்திருந்தால் ஒரு பெரிய ஒரு உன்னத நிலைமைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக கடக லக்கணத்தில் பிறக்க போகின்றவர்கள் நல்லா இருப்பாங்கன்றது மாதிரி பிறந்திருந்தேன். நீங்கள் எழுதின ஆர்டிகல் அதே வாரத்தில் பிறந்த பையன். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா, இந்த நண்பருடைய மகனுக்காக இவர் கேட்குறாரு, என்னுடைய எதிர்கால மருமகன்னார். இந்த இதே எனக்கு பிடிச்சி போச்சு. 6 வயசு பையனை என்னுடைய எதிர்கால மருமகன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் பெண் குழந்தை வச்சிருக்கிறாரு. இப்பவே அதாவது ஐயா, எனக்கு சில குற்ற உணர்ச்சிகள் இருக்கின்றன. இந்த நண்பனுடைய மனைவி, இந்த குழந்தையுடைய தாய்க்கு நான் சில அட்வைஸ் கொடுத்தேன், அவங்க அதையும் கேட்கல. என்ன நம்பி தான் தாய்க்கு சில அனுமதிகளை என்னுடைய நண்பர் கொடுத்தாரு. அதனால எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. நீங்க அந்த அடுத்த வாரம் பிறக்க போகும் அரசன் என்கின்ற ஒரு ஆர்டிகல் கொடுக்கும்போது பிறந்த இந்த குழந்தை ஜாதகம் எனக்கு ஓரளவுக்கு ஜோசியம் தெரியுது, ஓரளவுக்கு ஜாதகம் நல்லா தான் இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நிற்கிறோம். ஐயா, இந்த குழந்தையுடைய அம்மாவை பற்றி நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் அடுத்த முடிவெடுக்கணும். தாய் பாவகம் எப்படி இருக்கிறது, வேற எதுவுமே அவங்க சொல்லலை. அதாவது அம்மாவை பற்றி மட்டும் சொல்லுங்க, வேற என்னன்றது நான் அப்புறம் சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பொறுப்பை என் தலையிலே அவர் சுமத்திட்டாரு. நண்பருடைய மகனுக்காக இவர் கேட்குறாரு. அந்த தாயுடைய ஜாதகம்லாம் இல்லை. என் நண்பருக்கு, இந்த குழந்தையுடைய அப்பாவுக்கு பிறந்த ஜாதகமே கிடையாது, ராசி கீசி எதுவுமே கிடையாது. இந்த குழந்தைய வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும். வாழ்க்கையில் ஒரு சிக்கல் இருக்குது, அம்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு. சரி, மாணவர்களுக்கு இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே தாயை பற்றிய நிலைமைகள் தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஒன்றும் ஒளிவு மறைவுலாம் இல்லை. ஜோதிடம்ன்றது ஒரு அபாரமான கணிதம். அதாவது 1+1 = 2, 27 28 சேர்ந்தா 55. இப்படி கணக்கு தான் இது. இந்த கால்குலேஷனை சரியாக விதிவிலக்கோடு போட தெரிஞ்சா டக்குன்னு யாராக இருந்தாலும் சொல்லலாம். சில நேரத்தில் பாருங்க, மாணவர்களே சில நேரத்தில் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா,
நான் பாஸ் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் முடிவை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் கால்குலேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் பேச்சை கேட்பாங்கய்யா, நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு தான்றதில் ரொம்ப பெருமைப்படுறேன்னு வைங்க. அதான் உண்மை. தாயை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? பட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. ஜோசியம் புரிஞ்சவனுக்கு இங்கே வேற எதுவுமே வராதே. நம்ம என்ன ஜோதிடம் விதிகளோடு சுபத்துவ பாபத்துவ சூட்சும அமைப்போடு ஜோதிடத்தை சொல்ல தெரிந்தவனுக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடலாமே. சரி, இந்த இடத்துல 4ஆம் அதிபதி நீச்சம், 4ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தாயாக இல்லை. சுபத்துவ பாபத்துவம் பாபத்துவம் என்பது குறைந்த அளவு, நீச்சம் என்பது குறைந்த அளவு பாபத்துவம். 4ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 4ஆம் அதிபதியை குரு பார்க்கிறார். தாய் உயிரோடு இருக்கிறார். 4ஆம் பாவகம் தான் கெட்டு போயிருக்கு. சந்திரன் ஓரளவுக்கு வளர்புரை சந்திரனா தான் இருக்கிறார். அம்மா உயிரோடு தான் இருக்கிறார். அம்மாவா இல்லை. எப்போ அந்த குழந்தைக்கு அம்மா அமைப்புகளே இல்லைப்பா. சந்திரதசை வேற ஆரம்பிச்சிருச்சு. சந்திரதசை ராகுபக்தி இந்த இப்போ ஆரம்பிக்க போகுது. 2 நாளில் ஆரம்பிக்க போகுது. 16ஆம் தேதி, அதாவது இந்த வீடியோ பேசுகின்ற இன்றைக்கு இந்த குழந்தைக்கு சந்திரதசை ஆரம்பம். அப்போ 2 நாளில் சந்திரதசை ஆரம்பிக்க போது இந்த தாய் பிரிய போகிறார். அம்மாவாக இல்லை, ஆனால் உயிரோடு இருப்பார், அம்மாவாக இருக்க மாட்டார் அப்படின்னு நான் பலன் சொன்னேன். தாய் அமைப்பு இந்த குழந்தைக்கு இல்லை. 4ஆம் அதிபதி நீச்சம், 4ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீச்சனாகிய புதனை குரு பார்க்கின்ற காரணத்தினாலும் வளர்வரை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினாலும் தாயார் இருக்கிறார். தாயாக இல்லை, உயிரோடு இருக்கிறார், தாயாக இல்லை. இந்த அம்மா இப்போ சந்திரதசை ராகு புக்தி நடக்க போகுது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அமைப்புல இந்த தாய் இவரை பிரிய போகிறார் அப்படின்னு, இதுதான் தாயை பற்றின பலன்னு சொன்னேன். உடனே நண்பருக்காக கேட்ட அந்த இவர் அப்பாயின்மெண்ட்ல கேட்டவர், ஐயா தாய் விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, பையனுக்கு 5 வயசு ஆச்சு, 1 வயசுலேயே பிரிஞ்சு போயிட்டாங்க. 1 வயசுலேயே, சிறு வயது திருமணம். இந்த பெண்ணுக்கு 18 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு 26 வயசு தான். 18 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு, சிறு வயது திருமணம். குழந்தை பிறந்து 1 வருஷத்துலேயே புருஷன்கிட்டையும் மாமியார்கிட்டையும் குழந்தைய விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே சில விஷயங்கள் நல்லா இல்லை. இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. பஞ்சாயத்துன்னு எல்லாம் போயிடுச்சு. எல்லா பஞ்சாயத்து போனாலும் இப்போ போலீஸ் கூப்பிட்டு என்ன சொல்லுது, டிவோர்ஸ்லாம் கொடுக்காதையா, திமிரு பிடிச்சி அலையுது, டிவோர்ஸ்லாம் கொடுக்காத, நல்லா அலைய விடு. என் பையனுக்கு, என் நண்பனுக்கே 33 வயசு ஆயிடுச்சு. இப்போ டிவோர்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுடைய வார்த்தையை தான் நம்பியிருக்கிறேன். இது என்ன நடக்கும், ஏது நடக்கும், டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றதுக்கு என்னுடைய சஜெக்ஷனுக்கு இது வந்துருச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன். இந்த டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பையனுக்கு அம்மா கிடையாது. அதுவும் குறிப்பாக இன்னும் 2 நாளில் சந்திரதசையில் ராகுபக்தி ஆரம்பிக்க போகுது. நிரந்தரமாக அம்மா கிடையாது. நிரந்தரமாக அம்மா கிடையாது. 1 வயதுலேருந்து இவன் தாயை பிரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் இந்த அம்மா இவனை பார்க்கவே போகிறதில்ல. நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கறத பற்றி அதை பற்றிலாம் நான் சொல்ல மாட்டேன். போலீஸ் சொல்லுது, இழுத்தடிப்பா நீ டிவோர்ஸ் கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அது, ஏன்னா இவர் சொல்கிறார், என் நண்பருக்கு 33 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும், ஆனால் அவருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, என் மகனையே நான் பார்த்துக்கிறேன் என்கின்ற அளவிற்கு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் எண்ணங்களே அவர் இல்லை. என் குழந்தைய, இந்த ஆண் குழந்தைய அவர் ரொம்ப பெரிய அளவில் பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. புத்திசாலியான பையன் தான். எதிர்காலத்தில் நல்ல விதமாக யோக திசைகள், சந்திரதசை முடிஞ்ச உடனே அருமையான நல்ல அமைப்புகள். செவ்வாய் தசைலாம் மிகப்பெரிய யோக திசை. செவ்வாய் நல்ல விதமாக இருக்கிறார். ராகு ஓரளவுக்கு தாயை பாதித்து நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது. ஆகவே எல்லா நிலைகளிலையும் இந்த குழந்தை 5 வயது, இந்த குழந்தைக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும். ஆனால் அம்மா அமைப்பு மட்டும் இல்லை. ஆக தாயோ தந்தையோ தடம் மாறுவார்கள் என்றால் அது குழந்தையுடைய ஜாதகத்தில் தெரியுமா? தெரியத்தான் செய்யும். தகப்பனுக்கு ஜாதகமே இல்லை. தாயுடைய ஜாதகம் இப்போ அவர் பிரிஞ்சிருக்கிறதுனால அவர் ஜாதகத்தை பார்க்க முடியல. குழந்தை ஜாதகத்தை பார்த்து விட்டு இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் அம்மாவை பற்றி சொல்ல முடியுமா? நான் சொல்லியாச்சே. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் 1 வயசுலேருந்து அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. கோர்ட்டில் இப்போ கேஸ் போட்டிருக்கிறாங்க. டிவோர்ஸ் கேட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க. கொடுக்கலாமா வேணாமான் இருக்குது. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இந்த நிரந்தரமாக சந்திரதசை ராகுபக்தியில் தாயை பிரிக்கும். எதிர்காலத்தில் தாயை வெறுக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
சரி, கொஞ்சம் தயங்கி கேட்டார். இன்னொரு அம்மா உண்டா? அதை தாங்க புதனை குரு பார்க்கறதும் சந்திரன் வளர்வரையாகிறதும் காட்டுது. இன்னொரு கல்யாணம் இப்போ தகப்பன் வேணான்னு சொன்னாலும் இன்னொரு கல்யாணத்தை பார்க்க வேண்டிய, தகப்பனுக்கு 33 வயசு தானே ஆச்சு. இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல் கண்டிப்பாக தகப்பனுக்கு வரும். இத்தனைக்கும் அவங்க 2 பேருக்கு லவ் மேரேஜ். அம்மா வந்து 18 வயசுலேயும் அப்பா வந்து அந்த சிறு வயதிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு காரணம், அழகு. இவருடைய தாய் கொஞ்சம் அழகா இருப்பார். இவருடைய தாய் அழகாக இருப்பார். திருமணம் செஞ்ச 1 வருஷம் 1.5 வருஷத்திலே தாய்க்கு வேற மாதிரியான எண்ணங்கள், வேற விதமான தொடர்புகள், வேற விதமான நட்புகள் எல்லாம் வந்து 1 வருஷத்திலே பிரிஞ்சு போயிருக்கிறாரு. இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறாரு. எல்லாம் பேசி கீசி பார்த்து அந்த தாய் தடம் மாறுவார் அப்படிங்கிறது எவ்வளவு தெளிவாக தெரியுது பாருங்க. நீச்சனான 4ஆம் அதிபதி, சனி பார்வையில் இருக்கக்கூடிய 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, குழந்தையுடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி. மீன லக்னத்தில் பிறந்தவனுக்கு சுக்கிர தசையும் சூரிய தசையும் வரவே கூடாதுன்னுவேன். மீன லக்னத்தில் சூரிய தசையில் பிறந்திருக்கிறார். அப்போ சூரிய தசை எத்தனை வருஷம்? 5 வயசு வரைக்கும் இருக்குது. இப்போ தான் சந்திர தசை ஆரம்பிச்சிருக்கு. 5 வயது வரைக்கும் அப்படி இப்படின்னு இருந்த அமைப்பு சந்திர தசை ராகு புக்தியில் காரகனுடைய ஆதிபத்திய அமைப்புகளில் இவர் தாயை நிரந்தரமாக பிரிய போகிறார். வாழ்நாள் முழுக்க இந்த குழந்தை தாயை பார்க்காது. அம்மான்னு சொன்னாலே ஒரு மாதிரி வெறுப்பு வரும். ஆக தடம் மாறுகின்ற தாயை பற்றிய பதிவு குழந்தையின் ஜாதகத்தில் இருக்குமானா இந்த இருக்கு. அவங்க கேட்ட கேள்வி, எதையும் சொல்லாமல் கேட்ட கேள்வி, அதுக்கான பதில் அம்மாவுடைய அமைப்புகளில் இல்லைங்க, அம்மா இருக்காது. ஆக இந்த இடத்துல எப்போ அந்த பாவகம், அதைத்தான் நான் சொல்றேன், ஒரு பாவகம், பாவகாதிபதி, காரகம் போன்றவைகள் 3 முற்றாக பாதிக்கப்படும் போது அந்த பாவகம் லக்னத்தின் லக்னாதிபதியின் தன்மைக்கேற்ப அவருக்கு செயல்படாது. இந்த குழந்தை எப்படி இருக்கும்? டாப்பா இருக்கும். லக்னத்தை குரு பார்க்கிறார். லக்னத்திலே திக்பலமான நீச்ச பங்கமான குருவின் பார்வையில் நீச்ச பங்கமான புதன் இருக்கிறார். எதிர்காலத்தில் நல்ல புத்திசாலியாக, அறிவாளியாக அடுத்தடுத்து யோக தசைகள் நடக்கிறதுனால புதனுடைய தசைகள் என்று புதனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், கம்ப்யூட்டர் போன்ற விஷயங்களில் டாப்பாக இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே சிம்மத்தை பார்த்து தலைமை பதவி போன்ற அமைப்புகளில் தாயை தவிர வேறு எந்த விதத்திலையும் நெகட்டிவ் இல்லாத அருமையான யோக ஜாதகம் அந்த குழந்தைக்கு. நீ இவர் சொன்ன மாதிரி என்னுடைய எதிர்கால மருமகன், இதெல்லாம் சாதாரண வார்த்தையா? 6 வயசு குழந்தைய சொல்றாரு, என் எதிர்கால மருமகங்க. உண்மையிலே சிலதெல்லாம் ரசிக்க தோணும். நான் ரசித்தேன் இந்த நண்பருடைய வார்த்தையை. எடுத்தெடுப்புல என்னுடைய எதிர்கால மருமகன் ஜாதகங்கய்யா. அவருக்கு பொண்ணு இருக்கு. அப்போ அப்பாவும் இவரும் நண்பர்கள். அப்போ எவ்வளோ அழகா சொல்றாரு. இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்குவானோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோ அது கடவுளுக்கு தெரியும். ஆனாலும் சில விஷயங்கள் இதில் தெரியுது. இன்னொன்று சொல்லுவேன், இவனை மருமகன் சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த தாய்மாமன் ஸ்தானம் வலுத்திருக்கு. இந்த பெண்ணை, தடம் மாறிய பெண்ணை சகோதர உணர்வோடு அந்த கன்சல்டிங்கில் வந்தவர் பேசினார். ஐயா, ஒரு வகையில் இவங்க இது வந்து லைஃப்பை கெட்டு போனதுக்கு நானும் ஒரு காரணம். அந்த பொண்ணுக்காக நிறைய சலுகைகள், விட்டு கொடுத்து போடான்ட்டு அந்த பெண்ணுடைய கேரக்டர் தெரியாமல் நானே என் நண்பனை சமாதானப்படுத்தி அந்த பெண்ணை இந்த மாதிரி தடம் மாறி போனதற்கு நம்மளும் ஒரு காரணமோன்னு குற்ற உணர்ச்சி இருக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்போவுமே வந்து அண்ணனை பற்றி, அக்காலை பற்றி, தம்பியை பற்றி பேசக்கூடியவர்கள் ஜாதகம் கேட்கக்கூடிய ஜாதகத்தில் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும். இங்கே இந்த நண்பருடைய மகனுடைய ஜாதகத்தை கேட்டவர் எடுத்த உடனே என்ன கேட்டார்? என்னுடைய வருங்கால மருமகன் அப்படின்னு சொன்னார். புதன் வலுத்திருக்கு பாருங்க. தாய்மாமன் ஸ்தானத்தில் நின்று எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறார். இப்போ நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்களான்றது ஃபைனல் உங்ககிட்ட கன்சல்டேஷனுக்காக வந்திருக்கிறேன். உங்கள் கன்சல்டேஷனை வச்சுக்கிட்டு தான் அடுத்து நம்ம ஸ்டெப்பை எடுக்கணும். ஐயா, ஒரே வார்த்தை, அம்மான்ற அமைப்பே இல்லை. நீங்கள் டிவோர்ஸ் கொடுப்பியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவனுக்கு அம்மான்ற அமைப்பு இல்லை. அது இறுதியாக இன்னும் 2 நாளில் சந்திரதசா ராகுபுக்தி ஆரம்பிக்க போது ராகுபுக்தி அவனை நிரந்தரமாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டப்பூர்வமாக பிரிக்கும் 1.5 வருஷத்துல. சட்டப்பூர்வமாக அம்மா தான், தகப்பனுக்கு பொண்டாட்டி இல்லை. சட்டப்பூர்வமாக பிரிக்கும் போது சட்டத்தில் எழுதியெல்லாம் வாங்குவாங்க. உனக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லை, தகப்பன் தான் வளர்க்கணும், நீ போய் பார்க்கக்கூடாது, பார்க்கவே தேவையில்லை, சனி ஞாயிறு பார்க்கணுன்னு கேட்பாங்க. அது கூட இனிமேல் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு என் பிள்ளைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க வேற ஆள்கிட்ட வாழ போகிறாங்க. அப்போ அந்த உரிமை அத்தனையும் விளக்கக்கூடிய அமைப்பு சந்திரதசை ராகுபுக்தியிலேருந்து வந்துடுது. ஆக எப்போதோ ஒரு முறை இந்த மாதிரி அத்தி புத்தார் போல பெண்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அழகின் காரணமாக, பெண்கள் ஒரு கவர்ச்சியின் காரணமாக, இவங்க அப்பா கொஞ்சம் டல்லாக இருப்பாராம், அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்குமா. இப்போ அவர் பழகக்கூடியவர் ஒருவர் வந்து அழகாக இருக்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு மேலே நம்ம அதில் நோண்ட வேண்டாம். ஆக மனதை ஒரு மாதிரியாக்கிய ஒரு ஜாதகம். ஆக தாய் தடம் மாறுவது குழந்தையின் ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கா? இந்த பதியப்பட்டிருக்கு. அடுத்ததாக இதைவிட மனதை உருக்கக்கூடிய வேறு ஒரு விஷயம்,
இந்த ஜாதகம் இப்போ திரையில் வந்துருச்சு. இந்த ஜாதகத்தில் நான் டேட் ஆஃப் பர்த் டைமு எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஊர் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். எனக்கே மனசு இல்லை. இந்த தாய்கிட்ட நான் வந்து பெர்மிஷன் கேட்டதே, அம்மா இது ஒரு வித்தியாசமான ஜாதகம், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் எந்த இதை நடத்துகிறேன், ஆமாம் குருஜி நானும் உங்கள் மாணவி போன வாரம் ஆன்லைன் கிளாஸை பார்த்தேன், அதே சம்பவம் என் குழந்தைக்கு நடந்ததுனால இதை நான் உங்ககிட்ட கேட்குறேன்ட்டாங்க ஒரே வார்த்தையில். ஆனால் நான் டேட் ஆஃப் பர்த் டைம் ஊர் எதுவுமே போட மாட்டேம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாமா, நான் ஆன்லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. இந்த பெண்ணுடைய தாயார் என்னுடைய ஆன்லைன் வகுப்பு மாணவின்னு பெருமையாக என்கிட்ட வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. இந்த பெண் குழந்தையுடைய ஜாதகம் ஒரே ஒன்று மட்டும் வேணால் சொல்லிடுறேன். 22 வயது பெண் குழந்தை. இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். என்ன டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜாதகம் மட்டும் பார்த்துக்குங்க. சில விஷயங்களை ப்ரைவசின்றது கண்டிப்பாக ப்ரைவசி. சரி, இந்த ஜாதகம் 22 வயது பெண் குழந்தையுடைய ஜாதகம். தடம் மாறிய தகப்பன். சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். 4 கேது, 5 சந்திரன், 7 செவ்வாய், 10 புதன் சுக்கிரன் ராகு, 11 சூரியன் சனி, 12 குரு. பிறக்கும்போது சுக்கிர தசையில் 2 வருஷம் 3 மாதம் 28 நாள். இப்போ இந்த குழந்தைக்கு செவ்வாய் தசையில் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாய் தசையில் புதன் புக்தி இப்போது 13/4/2025 11/4/2026 வரைக்கும் செவ்வாய் திசையில் புதன் புக்தி இந்த பெண்ணுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த பெண்ணோட கதை வந்து பெரிய சோகம். 5 வயதில் குருஜி நானும் உங்களுடைய ஆன்லைன் வகுப்பு மாணவின்றதுனால நான் எடுத்தோடனே, அம்மா என்னப்பா அப்பா விஷயங்கள் டல் அடிக்குதம்மா அப்படின்னு சொன்னேன். சூரியன் சனி சேர்ந்துருந்தாலே கரெக்டு. எடுத்த உடனேயே அந்த சகோதரி கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், அம்மா ஏற்கனவே வந்து உங்களுக்கு சூரிய தசை வேற நடந்திருக்கு, சூரிய தசை வேற 3 வயசுல வந்து நடந்திருக்கு, சூரியன் சனி சேர்க்கை, தந்தை உயிரோடு இருக்கிறார், தந்தையாக இல்லாத அமைப்பு, அப்பா அமைப்பு டல் அடிக்குதே, இப்படித்தான் சொன்னேன். அப்பா அமைப்பு டல் அடிக்குதே. ஆமாம் குருஜி 5 வயசுல இருந்து அப்பா அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. 5 வயசுல கரெக்டாக சூரிய தசை சனி புக்தியில் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சோம், டிவோர்ஸ் வாங்கிட்டேன். சூரிய தசை சனி புக்தி 19/8/2008 1/8/2009. இதெல்லாம் பார்த்து தான் நான் உங்கள் ஆன்லைன் வகுப்பில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்து தான் உங்கள் ஆன்லைன் வகுப்பில் இருக்கிறேன். எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு நான் எத்தனையோ இடங்களில் தேடினேன். சில நேரங்களில் நான் தம்பட்டை அடிக்கக்கூடாது. நீங்கள் என்கிட்ட கன்சல்டன்ட் சொன்னால் இருந்தாலும் சுத்தமாக தற்பெருமைதாயா பேசுகிறான், இருந்தாலும் தம்பட்டம் தாயா அடிக்கிறான்னு வரும். இதுக்காகவே நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறேன் சில நேரங்களில். இதெல்லாம் பார்த்து எனக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து நான் வந்து உங்கள் ஆன்லைன் வகுப்புகளில் என்னுடைய இதுக்கும் என்னுடைய குழந்தையோட இதுக்குமே சேர்த்து நான் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கும் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு வருது. சில கன்ஃபர்மேஷனுக்காக உங்ககிட்ட கேட்குறேன். பார்த்த உடனே சொல்லிட்டேன், ஏம்மா பாப்பா தூராட்டத்தில் தாம்மா செட்டில் ஆவா, அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குருஜின்னு சொல்லிட்டாங்க. இந்த 22 வயது பெண் குழந்தை அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்மளை மாதிரி முதல்நிலை சுபத்துவம், அருமையான அமைப்பில் புதன் தான் முதல்நிலை சுபத்துவம். டேட்டா சம்பந்தப்பட்ட, ரிசர்ச் சம்பந்தப்பட்ட, பயாலஜிகள் சம்பந்தப்பட்ட, அதாவது சனியின் துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய பரிசோதனை உயிர் அமைப்புகள், அதாவது டாக்டர் இல்லை, சனியின் மருத்துவ அமைப்புகளில் டாக்டர் இல்லாத பயாலஜி ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பியெல்லாம் வரமாட்டாங்கம்மா, அமெரிக்காவில் தான் செட்டில் ஆவாங்கன்னு சொல்லிட்டேன். அமெரிக்காவில் தான் செட்டில் ஆவாங்க. எனக்கே தெரியுது குருஜி சில விஷயங்கள். 5 வயசில் தகப்பனை பிரிந்தார். என்ன காரணம்னா, நான் கண்ணால் பார்த்துட்டேன், என் பொண்ணை வந்து அவர் அப்யூஸ் பண்ணார். கேட்கும் போது எனக்கு வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்தது. நான் 1 நிமிஷம் பேசவே இல்லை கன்சல்டேஷனில். என்னோட கண்ணால் பார்த்து அன்னைக்கு அடித்து திறத்தினேன். 5 வயது பெண் குழந்தைய பெற்ற தகப்பன் அப்யூஸ் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துட்டேன். இந்த பெண் குழந்தைக்கு சூரியன் சனி சேர்க்கை, சுக்கிரன் ராகு பாதிப்பு. இதைத்தான் நான் ஆன்லைன் வகுப்பில் நடத்துகிறேன். அன்றைக்கு அடித்து திறத்தினது தான். இதுக்கு மேலே நான் பேச விரும்பல குருஜி. போன வாரம் ஆன்லைன் வகுப்பு பார்க்கும்போதெல்லாம் இதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. மறந்திருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது. அன்றிலிருந்து டைவர்ஸ் வாங்கின அன்னையிலிருந்து, அதாவது சூரிய தசை சனி புக்தியில் தான் நான் டைவர்ஸ் வாங்கினேன்னாங்க. சூரிய தசை சனி புக்தியில் எங்கள் 2 பேருக்கு இடையில் டைவர்ஸ் ஆச்சு. அந்தாலும் இப்போ எங்கே இருக்கிறார், எது இருக்கிறார் என்கின்ற எதுவுமே எனக்கு தெரியாது. அன்னையிலிருந்து இந்த குழந்தையும் தகப்பனை பார்த்ததில்லை, நானும் அந்த ஆளை பார்த்ததில்லை. இவங்க கல்யாணமும் பண்ணிக்கல. இந்த தாய் அதற்கப்புறம் மகளுக்காகவே கல்யாணமே பண்ணாமல் மகளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த ஜாதகம் எப்படி இருக்குது, இந்த ஜாதகம் எப்படி இருக்குது. இது ஒரே நாளில் நடந்த 2 விஷயங்கள். இந்த மாதிரி கோயின்சிடன்ஸாக
ஒரே நாளில் 2 மனதை உருக்கக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக வரும். எல்லா ஜோதிடர்களுக்கும் வரும். பாருங்க, சூரியன் சனி சேர்க்கை, தகப்பன் இருந்தும் இல்லாமல் இருக்கு. தகப்பன் உயிரோடு இருக்கிறார், இன்னும் இருக்கிறார். கண்டிப்பாக ஜோதிடப்படி உள்ள இன்னும் இருக்கிறார். இந்த அம்மா ராகு திசையில் சனி புக்தியில் எனக்கு ஏதாவது நடக்குமா குருஜின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்களுக்கு நடக்காது, பயாலஜிக்கல் தகப்பனாருக்கு நடக்கும் ராகு திசையில் சனி புக்தியில். என்ன இந்த அம்மா வந்து ராகு திசை சனி புக்தியில் எனக்கு ஏதாவது நடக்குமான்னு எனக்கு பயமாக இருக்குது குருஜி, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ராகு திசை சனி புக்தி தகப்பனை பாதிக்கும், உங்களே இல்லை என்ன. ஆக இந்த இடத்துல ஏன் தகப்பனை பாதிச்சது? சிம்மத்தை ஒரு சேர செவ்வாய் சனி பார்த்து சூரியன் சனியோடு சேர்ந்திருக்க 9ஆம் இடம் பாதிக்கப்படாத காரணத்தினால் தகப்பன் இருக்கிறார், உயிரோட தான் இருக்கிறார். ஆனால் தகப்பனா இல்லை. சூரியனையும் பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார். தகப்பன் உயிரோடு இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். ராகுதசை சனி புக்திக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள், சனி புக்தியில் சில விஷயங்கள் நடக்கும். ராகுதசை சனி புக்தி தகப்பனை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும்ன்றது இதை வந்து இந்த இடத்துல கடவுள், ஜோசியம் வந்து கடவுள் கிடையாது. ராகுதசை சனி புக்தியில் தகப்பனுக்கு, பயாலஜிக்கல் தகப்பனுக்கு ஏதாவது ஒன்று ஆகும். செத்து போவாரா கண்டமான்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அவர் ஜாதகத்திலையும். இப்போ இருக்கிற இந்த அம்மாவுடைய ஜாதகத்தில் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கும் கணவனாக அவர் போயிட்டார். இப்போ இருக்கிற பொண்டாட்டி ஜாதகத்திலேயோ இவருக்கு இந்த 5 வயசு குழந்தைக்கு பின்னாடி ஏதாவது புள்ள பெற்றிருப்பார்ல, அவங்க ஜாதகத்திலே கன்ஃபர்மேஷன் பண்ணணும். பட் ராகுதசை சனி புக்தி இந்த தாய் எனக்கு ஏதாவது ஆகுமான்னு கேட்டதுக்கு நான் கண்டிப்பாக சொன்னேன், பயாலஜிக்கல் ஃபாதருக்கு ஆகும், உங்களுக்கு இல்லை. செவ்வாதசை சனி புக்தியிலே அந்த ஆளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். சூரியதசை சனி புக்தியில் இவர் பிரிஞ்சிட்டார். சந்திரசை எப்போல்லாம் சனி புக்தி வருதோ அப்போல்லாம் பயாலஜிக்கல் ஃபாதருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஆக பாருங்க, இந்த குழந்தையோட ஜாதகத்தில் 5 வயதில் பெற்ற தகப்பனால் அஃப்யூஸ் பண்ணப்பட்டு கண்ணால் அம்மா பார்த்த ஜாதகம், பார்த்துட்டு அப்போயே விரட்டி அடித்த ஜாதகம். அதற்கு சில மாதங்களே சூரியதசை சனி புக்தியில் நான் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆக தாய் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கல, நல்ல போஸ்டில் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எல்லாத்தையும் குழந்தைக்காகவே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அம்மாவுடைய ஸ்தானம் எப்படி இருக்கு? 4ஆம் இடத்துல கேது இருக்கு. ஆனால் குரு சுக்கிரன் 2 பேரும் 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. குரு சுக்கிரன் புதன் எல்லாரும் 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 4ஆம் அதிபதி கேந்திர பலத்தோடு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் இங்கே பகை வீட்டில் இருந்தாலும் 4ஆம் பாவகம் குருவாலும் சுக்கிரனாலும் புதனாலும் பார்க்கப்படுகிறது. அட்டகாசமாக இருக்கா? 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ராகு இல்லை. ராகு இருந்தால் தான் தப்பு. கேது இருக்கிறது பெரிய அளவில் மோசமான ஒன்றுன்னு சொல்ல முடியாது. உச்சகுரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார். 4ஆம் பாவகம் வலிமையாக இருக்க காரகர்கள், அதாவது சந்திரனும் பௌர்ணமி சந்திரனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. சந்திரனே பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். தாயார் குறையோடு இருக்கிறார்ன்றதை காட்டுது. தாயார் குறையோடுனா தகப்பன் இல்லாமல் இருக்கிறார்ன்றதை காட்டுது. இன்னொரு தகப்பனை அவர் தேடிக்கவும் இல்லைன்னு காட்டுது. என் வாழ்க்கையே இந்த குழந்தைக்காகன்னு போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக எப்படி அந்த காரக ஆதிபத்தியங்கள் எந்த அளவுக்கு அழகாக செயல்படுகின்றன. நட்சத்திரங்கள் இல்லை, மறுபடியும் வாய் வருது பாருங்க, எனக்கு நட்சத்திரம் தான் வருது. இத்தனை வருட அமைப்புகளில் நட்சத்திரங்களின்படி பலன் சொல்லாமல், நட்சத்திரங்களை பார்க்காமல் அத்தனை விஷயங்களையும் துல்லியமாக பலன் சொல்லிக்கிட்டு வரேன்றதை மாணவர்கள் நல்லா மனசுல ஏத்திக்கணும். ஆக இந்த இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகி சூரியன் சனி சேர்ந்தாலே வில்லங்கம்னு நிறைய சொல்லியிருக்கிறேன்ல. சூரியன் சனி சேர்ந்தாலே வில்லங்கம், சூரியனை சனி பார்த்துட்டாலே வில்லங்கம், சூரியன் சனி சேர்ந்துட்டாலே வில்லங்கம். எல்லாருக்கும் நடந்துருமா பாருங்க. சேர்ந்த இந்த ஜாதகத்தில் 30 நாளுக்கு சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கும். இந்த பெண் பிறந்த 22 வயசு பெண் 30 நாளைக்கு சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கும். இந்த ஒரு அமைப்பில் தான், ஒரு பௌர்ணமி அமைப்பில் தான் அவர் சுபத்துவத்தை அடைவார். அப்புறம் 2 நாள் போக போக அமாவாசை அமைப்பில் இதே ஜாதகத்தில் 15 நாளில் அமாவாசை ஆகும். இந்த 15 நாளில் அமாவாசையான குழந்தைக்கு பாருங்க தகப்பன் இருக்க மாட்டார். அது என்ன லக்கணம்? அதுக்கப்புறம் தகப்பன் தினதுங்க இருப்பாப்புல. இதில் ஒரு லக்கணத்திற்கு தகப்பன் இருக்க மாட்டாப்புல. நல்லா இதை மாதிரிலாம் கொஞ்சம் கணக்குகளை போட்டு கூட நான் வந்து உங்களுக்கு ஜோதிடத்தை விளக்கலாம். பௌர்ணமியில் 5 வயசில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டதுனால, சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்த பாதிக்கப்பட்டதுனால பெத்த தகப்பனால அபியூஸ் பண்ணப்பட்ட ஜாதகம். இதே 15 நாள் கழிச்சு அவர் அமாவாசை ஆவார். அப்போ அந்த 15 நாள் கழிச்சு சூரியன் சந்திரன் சனி சேர்ந்திருந்தா இந்த இடத்துல 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்ட, சூரியனும் சனியும் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டோ 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டோ எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரோ அவருக்கு தாயும் தந்தையும் இருக்க மாட்டாங்க. ஒரு நிலையில் 4ஆம் பாவகம் ஓரளவுக்கு நல்லா இருந்து 9ஆம் பாவகம் அடிபட்டு போயிடுச்சுன்னா தகப்பன் இருக்க மாட்டார். இதாங்க ஜோசியம். பாவகம் பாவகாதிபதி காரகம் என்கின்ற அமைப்பு எப்போது அந்த 3 அமைப்புகளும் வலிமை இழக்கிறதோ வலிமையாக இருக்கிறதோ அதனுடைய அமைப்பை வச்சு தாங்க ஜோசியம்.
ஐயா சூரியன் சனி சேர்ந்தே இருக்குமே ஐயா, 30 நாளைக்கு சேர்ந்து இருக்குமே. ஆமாம், அந்த 30 நாட்களும் அந்த படிநிலை அமைப்புகளை சொல்றேன்ல, தகப்பன் உயிரோட இல்லை, தகப்பனா இல்லை, தகப்பன் தின்ன தூங்கி, தகப்பன் குடிகாரன், பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவங்களுக்கு பிறந்த அமைப்புலேயே அந்த இடத்துல இதாயிடுச்சுல்ல. இதே நேரத்தில் இதே நாளில் தகப்பன் நல்லா இருக்கிறவங்க இல்லையா, இருப்பாங்க. லக்னம் மாறிடுற போது, லக்னம் மாறிடுற போது இப்போ குரு வந்து கடக லக்னமா இருக்கு, 9ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்துடுறாருல. இப்ப இந்த 22 வயது பெண் குழந்தை அப்படியே கடக லக்னத்தில் 2 மணி நேரத்திற்கு முன்பாக பிறந்து விட்டார். தகப்பன் இப்படி இல்லை, தகப்பன் பிரியல. 9ஆம் பாவகத்தை உச்சகுரு பார்த்துடுறாரு, 4ஆம் பாவகத்தை பார்க்கல, 9ஆம் பாவகத்தை பார்த்துடுறாரு. எப்படியா ஒரே நாள்ல 30 நாள் அப்படியே சனியும் சூரியனும் இருக்குமே. அப்ப எல்லா அப்பாவும் அப்படித்தான் இருப்பாங்களா? எல்லா அப்பாவும் டிவோர்ஸ் ஆயிடுமா? எல்லா அப்பாவும் செத்து போவாங்களா? எல்லா அப்பாக்களும் தடம் மாறிடுவாங்களா? இல்லைங்க, லக்னம் மாற 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 அப்ப அந்த லக்னத்திற்குள்ளேயும் சில விஷயங்கள் வர 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 அதைத்தான் அந்த ஒளி தத்துவமா சொல்றேன். ஒளி அமைப்புகள் ஒளிமைய புள்ளி எந்த இடத்துல எப்படிப்பட்ட அமைப்புகள்ல விலகுது, எந்த இடத்துல சூரியனும் சனியும். இந்த இடத்துல பாருங்க, சனியும் சூரியனும் கிட்டத்தட்ட 7 டிகிரியில் இருக்கிறார்கள். 8 டிகிரிக்குள்ள ஒரு இணைவு வந்துட்டாலே நெகட்டிவ். 8 டிகிரிக்குள்ள ஒரு இணைவு வந்துட்டாலே நெகட்டிவ். இப்ப இன்னைக்கு வந்து சூரியன் அப்போதுதான் உள்ள நுழைகிறார். அப்ப சனி அவர் கிராஸ் பண்ணி 30 நாள்ல போயிடுவார் வெளியில. 23ஆவது நாள்னு வைங்க. இப்ப இது வந்து என்ன நாள்? ஆனி மாசம் 1ஆவது நாள், ஆனி 1ஆம் நாள் வந்துட்டார். ஆனி 23ஆவது நாள் சனியை விட்டு 16 டிகிரி விலகி இருப்பார். அந்த டிகிரி அமைப்புல தகப்பனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். சனியோட ஒரே டிகிரியில் அஸ்தங்கம் ஆக போகின்ற, சனியோடு நெருங்கி இருக்கின்ற நேரங்களில் தன்னுடைய காரகத்துவத்தை அப்படியே நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் சூரியன் இழப்பார். அப்போ அந்த டிகிரி வைஸ் லேசாக புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல எதிரில் பௌர்ணமி சந்திரன் தான் இருக்கிறார், வேற யாரும் இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கிரனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு வருவார். இந்த மாதிரியான ஒளி கலப்புகள் இருக்கின்ற இடத்துல தாங்க அங்கே விஷயங்களே உள்ளுக்குள்ளே இருக்குது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இந்த 22 டிகிரி அமைப்புகளில் இந்த 22 வயது பெண் குழந்தையில கரெக்டாக 5 வயதுல சூரிய தசை சனி புக்தியில தகப்பனை விட்டு பிரிந்த ஜாதகம். ஆனால் இந்த குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்கும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகும். புதனுடைய முதன்மை துறைகளில் தான் புதன் அடுத்து 2ஆம் நிலை சுபத்துவமாக சனி வலுவாக இருக்கிறார். புதன் தான் அட்டகாசமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். சந்திர ஏன் புதன் முதன்நிலை சுபத்துவம்? சந்திர அதியோகத்தில் புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்க இந்த அமைப்பில் புதனுடைய டேட்டா என்ட்ரி, டேட்டா ஸ்பேஸ் ரிசர்ச் என்னமோ சொன்னாங்க, டேட்டா ஸ்பேஸ் ரிசர்ச். நீங்கள் சொன்ன மாதிரியே சனி சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், சம்பந்தப்பட்ட பயாலஜி ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்காங்க குருஜி அப்படின்னு சொன்னாங்க. அது புதனும் சனியும் கலந்த துறை. ஆகவே இந்த குழந்தை எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். அம்மாவை மட்டும் நல்லா வச்சுக்கக்கூடிய, எல்லா நிலைகளையும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. மாணவர்களுக்கு இந்த 2 ஜாதகமும் கொஞ்சம் கோயின்சிடன்ஸாக பக்கத்தில் வந்து ஒரே நாளில் நான் பலன் பார்த்த ஜாதகங்கள். இதில் சில விஷயங்கள் புரியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.